திருச்சிற்றம்பலம். புனிதமான மக்களுக்கு வணக்கம். ஒரு துறவியை சில மக்கள் சந்திக்க போனார்கள். அவர்கள் துறவின் வீட்டை அடைந்தவுடன் துறவி அவர்களை பார்த்து, வாருங்கள், எல்லாருமே தூரத்திலிருந்து வருவது போல தெரிகிறது, அனைவருமே உள்ளே வந்து ஓய்விடுங்கள் என்றார். வந்தவர்கள், இல்ல குருவே, நாங்கள் இங்கே பேசி கொண்டிருக்கிறோம் என்று வெளியில் அமர்ந்தார்கள். அப்போது அவர்கள் மாயை பற்றி பேசினார்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள், பொருட்கள் இதெல்லாம் நிஜமா இருக்கிறதா அல்லது நம்முடைய மனம் செய்யும் வேலைதானா என்று பேசினார்கள். இதை கேட்ட துறவி அவர்களிடம் கேட்டார், உலகத்தில் நிறைய மக்கள் கவலை நினைத்தே வாழ்றாங்களே, இதெல்லாம் உண்மையா என்று கேட்டார். உடனே யோசித்தவர்கள், இல்லை குருவே, அதுவும் மாயைதான் என்றார்கள். அப்படியென்றால் நீங்கள் ஏன் பல கவலைகளை சுமந்து கொண்டே என்னிடம் வந்தீர்கள்? இதெல்லாம் மாயை என்று தெரிந்தும் சுமந்து கொண்டே இருந்தால் உங்களால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? முதலில் கவலைகளை இறக்கி வையுங்கள் என்றார். இங்கே இருப்பவர்களில் நிறைய பேர் கவலையுடன் இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு நான் சொல்வது இதுதான், நீங்கள் உண்மையில் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் உங்கள் மனதில் பல வருடமாக சுமந்து கொண்டிருக்கும் கவலை என்ற பெரிய கல்லை முதலில் தூக்கி எறியுங்கள். கவலையை இறக்கி வைத்து யோசியுங்கள். என்னை போன்ற துறவின் ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படாது என்று சொல்லி அனுப்பினார். மக்களுமே தங்களுடைய கவலைகளை அங்கே இறக்கிவிட்டு சந்தோஷமாக வீட்டிற்கு சென்றார்கள். இந்த கதையில் சொல்வது போல கவலைகள் எல்லாமே பொய் என்று உணர்ந்து முதலில் உங்களுடைய கவலைகளை இறக்கி வையுங்கள். நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். முயற்சி செய்து பாருங்க, நிச்சயமாக ஒரு மாறுதல் ஏற்படும். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள், எல்லாருக்கும் பயன்படட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போதான் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.